கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் எனும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கலப்பையை பிடித்தாயா திரும்பாதே எனும் தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. லூக்கா 9வது அதிகாரத்தில் 56 வசனம் முதல் வாசிக்கிற பொழுது அங்கே 3 பேர் இயேசுவை பின்பற்றி வருவதாய் சொன்னார்கள். முதல் உள்ளவன், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். இரண்டாவது உள்ளவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். மூன்றாவது உள்ளவன், ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். மூவருமே தங்கள் சொந்த விருப்பங்களை முன்வைத்து தாமதத்தோடு பின்னிட்டு பார்க்கிற மனநிலையோடு வந்தார்கள். இவர்களை பார்த்துத்தான் இயேசு கலப்பையின் உதாரணத்தை சொன்னார். கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார். அதாவது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்து தகுதியானவன் அல்ல என்று போதித்தார். முற்காலத்தில் விவசாயி கலப்பையை பிடித்து நிலத்தை உழும்போது அவன் நேரே முன்னோக்கி பார்த்து நடக்க வேண்டும். பின்னால் திரும்பி பார்த்தால் உழவுக்கோடுகள் வளைந்து விளைச்சல் பாதிக்கப்படும். இதே போல கிறிஸ்துவை பின்பற்ற முன்னெடுத்தவர்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டும், பரலோக இலக்கை பார்த்து ஓட வேண்டும். பின்னிட்டு பார்ப்பது என்றால் என்ன? பழைய விட்டு வந்த பாவ வாழ்க்கையை நினைத்து பார்ப்பது, உலக ஆசைகளை விட்டுவிட மனமில்லாமல் இருப்பது. லோத்தின் மனைவி சோதோமை விட்டு வெளியேறின போது திரும்பி பார்த்ததால் உப்பு தூணானாள். அவள் இருதயம் இன்னும் சோதோமிலேயே இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று சிந்திங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்து பாருங்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டும் எகிப்திலே இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட நாட்களை நினைத்து முறுமுறுத்தார்கள். அங்கே அனுபவித்த உபத்திரவங்களை மறந்து போனார்கள். எகிப்தை ஏக்கத்தோடு நினைத்தார்கள். முடிவோ ஒரு தலைமுறை முழுவதும் வாக்குத்தத்த தேசத்தை காணாமல் வனாந்திரத்திலேயே மாண்டு போனது. இதற்கு முற்றிலும் மாறாக பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் எத்தனை அடிகள், சிறைவாசங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் பின்வாங்கவே இல்லை. பின்னானவைகளை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று உறுதியாக முன்வைத்தார். இவ்விதமாகவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஜெயம் பெற்றுக் கொள்வார்கள். பின்னிட்டு பார்ப்பதற்கான காரணங்கள் இந்த உலக ஆசைகள், செல்வம், புகழ், சுகபோகம், உபத்திரவங்களும் துன்பங்களும் பின்னோக்கி இழுக்கின்றன. பின்னிட்டு பார்ப்பதன் விளைவு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்களாக மாற்றுகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக்குகிறது. இனி முன்னோக்கி நடப்பது எப்படி? இயேசுவை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கலப்பையை பிடித்த விவசாயி தன் வேலையை பாதியில் விட்டால் என்னவாகும்? நிலம் உழப்படாமல் போகும், விதை விதைக்கப்படாது, அறுவடை இருக்காது, அவன் உழைப்பு வீணாகி போகும். இதுவரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக உழைத்து, ஜெபித்து, விசுவாசித்து செயல்பட்டது எல்லாமே வீணாய் புகவிடாதீர்கள். கிரீடம் காத்திருக்கிறது. கிறிஸ்து நம்மை எதிர்பார்க்கிறார். முன்னோக்கி உழுவோம், ஜெயம் நிச்சயம். இன்றைய தீர்மானம் எடுங்கள். என் தேவனே, நான் முன்னிட்டு பார்க்க மாட்டேன். என் கண்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கும், என் கால்கள் பரலோகத்தை நோக்கி நடக்கும். முன்னோக்கி நடப்போம். கர்த்தர் தாமே இறங்கி நம் அனைவரையும் பின்னோக்கி பார்க்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க, பரலோக இலக்கை நோக்கி தொடர கிருபை செய்வாராக. ஆமென்.